ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் உளுந்து எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதில் பாதி அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. ரெண்டுமே இந்த மாதிரி பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து ஆற வச்சிடலாம். அதே கப்பில் 2 கப் கருப்பட்டி போட்டு 2 கப் தண்ணி ஊற்றி கருப்பட்டி நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதித்து வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். வறுத்து வச்சுருந்த அரிசி உளுந்தும் ரெண்டுமே ஆறிடுச்சு. அதை இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு அந்த பவுடரில் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சு இந்த கரைச்சி வச்சுருக்க பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்தில் கொதித்து கெட்டியாகும். அந்த டைமில் கருப்பட்டியை ஃபில்டர் பண்ணி ஊற்றிடலாம். நல்லா சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும். அந்த டைமில் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக நெய்யில் முந்திரியும் தேங்காய் துருவலும் வறுத்து கொட்டி கலக்கி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.